பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் முழுவதுமாக கண்ணின்மணி போல பாதுகாத்தார், சுகபலன் ஜீவன் தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். போக்கிலும் மரத்திலும் அவருடைய கிருபை கூட இருந்தது. குடும்பத்தை வழிநடத்தினார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். செய்திக்காக காத்திருக்கும் போது அடியனுக்கு உணர்த்தப்பட்ட வசனங்களை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிருபம் பாருங்க ஆரம்பிக்கும் போது கொரிந்து சபையார் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாக காத்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறார். அதாவது விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக கொரிந்து சபையாரை குறித்து நாம் தியானித்தால் எதற்காக பவுல் அப்போஸ்தலர் இந்த வார்த்தையை எழுதினார் என்று நமக்கு விரிவாக, அதாவது விளக்கமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தையை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக கொரிந்து சபையார் எப்படி இருந்தார்கள் என்று அதை குறித்து நாம சற்று தியானிப்போம். அதாவது கொரிந்து சபையாருடைய சிறப்பு என்னவென்றால் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். யாதொரு வரத்தில் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். பாருங்க, கொரிந்து சபையாரை குறித்து அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். பாருங்க, எல்லா வரத்திலும் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், அது மாத்திரமல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு, அது மறுபடியும் வரும்போது, அதாவது அவரை சந்திப்பதற்காக இவர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக பாருங்க 5வது வசனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், பாருங்க, எல்லா வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருந்தார்கள். நிருபத்துல குறிப்பிடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் பவுல் இந்த வார்த்தையை கொரிந்து சபையாருக்கு எழுதும் போது சபையில ஒரு அமைதியான சூழ்நிலையில் இல்ல, ஆபத்தும் குழப்பம் சபையில நிறைந்திருந்த ஒரு காலத்துல இந்த நிருபத்தை அப்போஸ்தலராகிய பவுல் எழுதுகிறார். அதாவது ஆவிக்குரிய வரங்களால் நிறைந்த சபை. இதன் அர்த்தம் என்னவென்றால், ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்ட ஒரு சபை, பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு இருந்த ஒரு சபை, அவருடைய ஆராதனையில தீர்க்க தரிசனம் இருந்தது, குணப்படுத்தல் அதிகாரம் இருந்தது, பரிசுத்த ஆவியின் நிறைவு இருந்தது, தேவ வார்த்தை, அதாவது வெளிப்படுதல் அல்லது தேவ வார்த்தை போதித்தல், இவை எல்லாம் கொரிந்து சபையின் ஆராதனையில வெளிப்பட்டதாக அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடுகிறார். எந்த வரத்திலும் குறைவில்லை, எல்லா வரங்களும் பெற்ற ஒரு சபையாக கொரிந்து சபை இருக்கு. அப்படி என்றால் பாருங்க, எல்லா விசுவாசிகளும் எல்லா வரங்களையும் பெற்றிருந்தார்கள் என்பது அல்ல. எல்லா விசுவாசிகளும் எல்லா வரங்களும் பெற்றிருந்தார்கள் அது அல்ல. ஆனால் சபையாக பார்க்கும் போது பரிசுத்தாவின் எல்லா வெளிப்பாடுகள், தேவன் கொடுக்க விரும்பிய எந்த வரத்தையும் தேவன் அதை தடுக்கவே இல்லை. அவர்கள் அந்த கொரிந்து சபையாருக்கு கொடுப்பத எல்லா வரங்களும், தேவன் கொடுக்க விரும்பிய பரிசுத்தாவின் எல்லா வெளிப்பாடுகளும் அதை தேவன் ஒருபோதும் தடுக்கவில்லை. எல்லா ஆவிக்குரிய வரங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சபையாக கொரிந்து சபையார் இருந்தது. வரம் என்றால் பாருங்க, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி கொடுக்கும் ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடு தான் வரம்.
வரம் என்றால் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி கொடுக்கும் ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு, அதுதான் வரமாக காணப்படுகிறது. வேதத்தில் பாருங்க, எழுதப்பட்ட மற்ற எந்த சபைக்கும், வேதத்தில் எழுதப்பட்ட மற்ற எல்லா சபைக்கும், எபேசு சபையாக இருந்தாலும் சரி, தெசலோனிக்கே சபையாக இருந்தாலும் சரி, பிலிப்பிய சபையாக இருந்தாலும் சரி, பாருங்க, வரங்கள் நிறைந்த சபை என்று வெளிப்படையாக சொல்லவில்லை. இது கொரிந்து சபையாருக்கு மட்டுமே வெளிப்படையாக அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சபையில் பாருங்க வரங்களும் வெளிப்பாடும் அதிகமாக தேவன் கொடுக்கிறாரோ, எந்த சபையில தேவன் வரங்கள் வெளிப்பாடுகள் அதிகமாக தேவன் கொடுக்கிறாரோ, அந்த சபையில பொறுப்பும் அந்த சபையில ஒழுக்கத்தையும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், தேவன் எதிர்பார்க்கிறார். அதாவது எந்த சபையில வெளிப்பாடுகள் வரங்கள் அதிகமாக தேவன் கொடுக்கிறார், அந்த சபையில தேவன் எதிர்பார்க்கிறது பொறுப்பும் ஒழுக்கமும். பாருங்க, அதிகம் கொடுக்கப்பட்ட இடத்துல அதிகம் கேட்கப்படும். இதுதான் வேத வசனம். லூக்கா 12:48 யாருக்கு அதிகமாக கொடுக்கிறார்களோ அவரிடத்துல தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். பாருங்க, இந்த கொரிந்து சபையார் இவ்வளவு வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் இருந்தது. எல்லா உபதேசத்திலும், அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளான எல்லா உபதேசத்திலும், அப்படிதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துக்குள்ளான எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்ற எல்லா காரியத்திலும் சம்பூர்ணமாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார் கொரிந்து சபையாரை. அப்படி எல்லா வரத்திலும், எல்லா ஞானத்திலும், எல்லா உபதேசத்திலும், மற்ற எல்லா காரியத்திலும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். ஆனாலும் இப்படி சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் அந்த சபையாரை கண்டித்தார்? ஏன் கொரிந்து சபையாரை கண்டிக்கிறார் என்றால், பாருங்க, ஆவிக்குரிய வரங்கள் குறைவில்லாதவர்களாய் சம்பூர்ணமுள்ளவர்களாய் நிறையப்பட்டிருந்தாலும் அவர்களிடத்துல ஆவியின் கனிகள் இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். அவரிடத்துல ஆவியின் கனி இல்ல. அதாவது கலாத்தியர் சபைக்கு எழுதப்பட்ட அந்த ஆவியின் கனிகள், அன்பு, சமாதானம், சாந்தம், அடக்கம், இச்சை அடக்கம், இப்படி 9 வகையான அந்த ஆவியின் கனிகள் இல்லாதவர்களாய் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இந்த கொரிந்து சபையார் காணப்பட்டார்கள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டிக்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 3:1-3. பாருங்க, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது, அதாவது இவர்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் காணப்பட்டபடியால் எல்லா வரங்களும் இருந்தது, எல்லா உபதேசத்திலும் நிலைத்திருந்தார்கள், எல்லா அறிவு இருந்தது, எல்லா காரியத்திலும் தேவன் அவர்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்திருந்தார். ஆனாலும் அவர்களிடத்துல ஆவியின் கனி இல்லாதவர்களாய் மாம்சத்திற்குரியவர்களாய் அவர்கள் காணப்பட்டபடினால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை கண்டிக்கிறார். பாருங்க, கொரிந்து சபையாரிடத்தில் அவரிடத்தில் இருந்த கனிகள் என்ன? அவரிடத்துல என்ன கனிகள் இருந்தது பாருங்க. 3 படிக்கலாம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் மாம்சத்துக்குரியவர்களாய் அவருடைய கனி, அவரிடத்துல என்ன கனி இருந்தது பாருங்க. அவரிடத்துல பொறாமை இருந்தது, அவரிடத்துல பாருங்க வாக்குவாதம் இருந்தது, பேதகங்கள், அதாவது பிரிவினைகள் காணப்பட்டது. இது நிமித்தமாக, அதாவது பரிசுத்த ஆவி அவரிடத்தில் பெற்றிருந்த போதும், பரிசுத்த ஆவி செயல்பட்ட போதும் வாழ்க்கையில அவருடைய குணாதிசயங்கள்ல மாற்றம் இல்லாமல், முழுமையாக ஒரு மாற்றம் இல்லாமல் காணப்பட்டது. பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்து எழுபடாமல் அப்படியே அவர்களிடத்துல காணப்பட்டது. அதனால் அந்த ஆவிக்குரிய கனிகள் அவரிடத்தில் இல்லாதபடினால், மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தபடினால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை கண்டிக்கிறார். அதாவது
அவர்களிடத்துல வரம் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஞானம் இருந்தது, மற்ற எல்லா காரியத்திலும் அவர்கள் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்ட போதிலும் அவரிடத்துல பொறாமை, வாக்குவாதம், பிரிவினைகள் அவரிடத்துல காணப்பட்டபடியினால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கண்டித்து எழுதுகிறார். ஆனா பாருங்க, அடுத்ததா பாருங்க, இந்த கொரிந்து சபையார் ஆவிக்குரிய ஒழுக்கத்தில் பலவீனமான சபையாக இருந்தார்கள். ஏன் அப்படி இருந்தார்கள்? அதை குறித்து சற்று தியானம். ஏன் ஆவிக்குரிய ஒழுக்கத்துல இந்த பலவீனமாக இந்த கொரிந்து சபையார் இருந்தார்கள்? முதலாவது காரியம் பாருங்க, சபைக்குள் பிரிவினை, சபைக்குள்ளான பிளவு. 1 கொரிந்தியர் 1:12. நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், கேபாவை சேர்ந்தவன் என்றும், கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் பாருங்க, அவரிடத்துல சபைக்குள்ளான ஒரு பிரிவு. அடுத்ததா பாருங்க, 1 கொரிந்தியர் 3:4. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் பாருங்க, முதல் காரியம் பாருங்க, ஆவிக்குரிய ஒழுக்கத்துல அவர்கள் ஏன் பலவீனமாக இருந்தார்கள் என்றால், முதல் காரியம் சபைக்குள் பிரிவினை, பிளவு. அவர்கள் கிறிஸ்துவை முன்னிறுத்தியோ, கிறிஸ்துவை மையமாக வைத்தோ, அல்லது வசனத்தின்படியோ கொரிந்து சபை மக்கள் காணப்படவில்லை. ஆரம்பத்துல அவர்கள் பவுல் என்ன எழுதுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து வருகிறதுக்காக காத்திருந்தார்கள் என்று எழுதுகிறார். ஆனால் அப்படியே 12வது வசனத்துல போனீங்கன்னா பாருங்க, அங்க இருந்து கண்டிக்கிறார். அந்த முதல் ஒரு 5-6 வசனம் தான். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா கொரிந்து சபையாரை கண்டிக்கிறதாக எழுதுகிறார். முதல் காரியம் அவருடைய சபைக்குள்ளான பிரிவினை, பிளவுகள். ஏன் அந்த பிளவுகள் என்றால், அவர்கள் கிறிஸ்துவை முன்னிறுத்தியோ, அதாவது வசனத்தின்படியோ, அல்லது கிறிஸ்துவை மையமாக வைத்தோ அந்த சபை கொரிந்து சபை மக்கள் காணப்படவில்லை. மாறாக அவர்களுக்குள்ளாக, அதாவது பிரிவினைகள், பிளவுகள், அது நிமித்தம் உண்டான, அதாவது சபை தலைவர்களை, போதகர்களை வைத்து சபை இயக்கினது. அந்த கொரிந்து சபையார் போதகர்களை வைத்து சபை, அதாவது சபை தலைவர்களை வைத்து அவர்கள் செயல்பட்டார்கள். குழுக்களாக பிரிந்து இருந்தார்கள். ஒரு குழு வந்து பவுல், ஒரு குழு வந்து அப்பல்லோ, ஒரு குழு வந்து கேபா, ஒரு குழு வந்து கிறிஸ்து. 4 குழுக்கள், 4 பிரிவுகளாக அந்த கொரிந்து சபையார் காணப்பட்டார்கள். பாருங்க, இந்த கொரிந்து சபையார் எத்தனை பிரிவுகள்? 4 பிரிவுகள். இதை குறித்து விலாவரியாக ஒரு மெசேஜே எடுக்கலாம். 4 பிரிவுகள் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 பிரிவுகள் இந்த நாட்கள்ல, அதாவது பவுலை சேர்ந்தவன் என்றும், இந்த நாட்கள் நான் எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, எனக்கு அந்த தலைவர், அவர், இவர், கிறிஸ்துவை. ஆனா அதுலயும் ஒரு சிலர் பாருங்க, கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா ஒரு சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அந்த வசனத்தை விட்டு விட்டார்கள், கிறிஸ்துவை விட்டு விட்டார்கள். கிறிஸ்துவை மையமாக வைத்து அந்த கொரிந்து சபையார் செயல்படவில்லை. மாறாக சபை தலைவர்களையும் போதகர்களையும் வைத்து அவர்கள் குழுக்களாக பிரித்து காணப்பட்டார்கள். இது இந்த கொரிந்து சபையார் பாருங்க, இது நிமித்தமாக அவர்களுக்குள்ளாக பிரிவினைகள் உண்டானது. அதான் பவுல் கண்டிக்கிறார். என்ன ஆளாளுக்கு சொல்றீங்க? அவரை சேர்ந்தவன், இவரை சேர்ந்தவன், அவரை சேர்ந்தவன் என்று, பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், ஒரு சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஆவிக்குரிய சபை என்று சொன்னால், மணவாட்டி சபை என்று சொன்னால், பிரிவினைகள் இல்லாத எல்லோரும் கிறிஸ்துவை சார்ந்தவர், வசனத்தின்படி நடக்கிறவர் என்று சொல்ல வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய சபை. அதாவது கொரிந்து சபையாரிடத்தில் காணப்பட்ட அதே விதமான பிரிவினைகள் இந்த நாட்கள்ல அநேக திருச்சபைகள்ல காணப்படுகிறது. இதை நாம ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். அநேக திருச்சபைகள்ல கொரிந்து சபையாரிடத்தில் எப்படி இருந்த 4 பிரிவுகளாக இருந்தது, இந்த நாட்கள்ல அதே மாதிரி 4 பிரிவுகள், அதுக்கு மேற்பட்ட பிரிவுகளாக பிரிந்து காணப்படுகிறது. பாருங்க, சபை தலைவர்கள், போதகர்கள் உருவாக்கப்பட்ட, அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த அதாவது அவருடைய கொள்கைகள்,
அவருடைய கோட்பாடுகள் அதை பிடித்துக் கொண்டு கிறிஸ்துவை விட்டுவிட்டார்கள், வசனத்தை விட்டுவிட்டார்கள், இயேசுவை பின்பற்றுவதை விட்டுவிட்டார்கள். எந்த ஒரு கொள்கைகளோ கோட்பாடுகளோ உபதேசமோ வசனத்தின்படி இருந்தால் அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது மாறாதது, மாற்றவும் முடியாதது. அதாவது எந்த ஒரு உருவாக்கப்பட்ட எந்த ஒரு கொள்கைகளோ போதகர்களாகவோ அல்லது சபை தலைவர்களாகவோ உருவாக்கப்பட்ட எந்த ஒரு கொள்கைகளும் கோட்பாடுகளும் உபதேசமோ வசனத்தின்படி இருந்தால், இயேசுவை மையமாக வைத்து இருந்தால் அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது மாறாதது, மாற்றவும் முடியாதது. மாற்றுவதற்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அப்படி வசனத்தின்படி இல்லை என்றால் தேவன் ஒரு நாள் நிச்சயம் அதை மாற்றுவார். பாருங்க, எந்த சபைக்குள்ளாக பிரிவினைகள் இருக்கிறதோ அந்த சபையார் கிறிஸ்துவையோ வசனத்தையோ விட்டுவிட்டு, வசனம் என்ன சொல்லுகிறது அதை விட்டுவிட்டு கொள்கைகள் கோட்பாடுகள் இதை பிடித்துக் கொண்டு இருப்பதனால் பிரிவினைகள் பிளவுகள் காணப்படுகிறது. முதல் காரியம், கொரிந்து சபையாரிடத்துல ஆவிக்குரிய ஒழுக்கம், அதாவது ஒழுக்கத்துல பலவீனமாக இருந்ததற்கு முதல் காரியம் சபைக்குள்ளான பிரிவினைகள். சபை பிரிந்து காணப்படுகிற ஒரு நிலையில இருந்தபடியால் அவரிடத்துல ஆவிக்குரிய ஒழுக்கம் பலவீனமாக இருந்த, ஒழுக்கத்துல பலவீனமாக இருந்தார்கள், அந்த சபையார் இருந்தார்கள். இந்த நாட்கள்ல அநேக திருச்சபைகள் இப்படி ஆவிக்குரிய ஒழுக்கத்துல பலவீனமாக இருக்கிறது என்றால் அவருடைய சபைக்குள்ளாக ஒரு பிரிவினைகள் காணப்படுகிறது. வசனத்தின்படி, வசனம் என்ன சொல்கிறது, கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், கிறிஸ்துவை சார்ந்தவர் என்று நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும். நீ யாரை சார்ந்தவர்? கிறிஸ்துவை சார்ந்தவர். எதன்படி? வசனத்தின்படி நடக்கிறோம். அப்படி என்று எந்த சபை சொல்லுகிறதோ அதுதான் மணவாட்டி சபை, அதுதான் கிறிஸ்து ஆவிக்குரிய சபை. அடுத்ததாக பாருங்க, இரண்டாவது காரியம், ஆவிக்குரிய ஒழுக்கத்துல பலவீனமாக சபையாக ஏன் கொரிந்து சபை இருந்தது? 1 கொரிந்தியர் 6:1. 1 கொரிந்தியர் 6:1. ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டா, வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறான். பாருங்க, இரண்டாவது காரியம் பாருங்க, வழக்குகள் போடுவது, நீதிமன்றங்களுக்கு போவது, இது அவரிடத்துல கொரிந்து சபையாரிடத்துல இருந்தது. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் நீதிமன்றம் என்ற அமைப்பை அவர் கண்டிக்கல. அது போகக்கூடாது, நீதிமன்றம் போகக்கூடாது என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. மாறாக விசுவாசிகள், ஊழியர்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர், அதாவது ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக நீதிமன்றத்தில் கொண்டு வந்து சாட்சியானதை, அதாவது சாட்சியாக்கப்படுவதை அதைத்தான் கண்டிக்கிறார். அந்த கொரிந்து சபையாருக்குள்ள என்னதான் பிரச்சனை? அதாவது சபைக்குள்ளான விசுவாசிகள் பிரச்சனை என்றால், முதலாவது நாம் பார்த்தோம், மாம்சீகமான ஒரு நிலை, மாம்சத்துக்குரியவர்களாக அவர்கள் காணப்பட்டபடினால் இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறாய் இருந்தது. இதுதான் அந்த ஆவியின் கனிகள் இல்லாமல் மாம்சத்தின் கனிகள், மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தபடியால் இதுதான் அந்த கொரிந்து சபையாருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதுதான் அந்த அஸ்திமரம், இதுதான் ரொம்ப வேறாக அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. அடுத்ததாக பாருங்க, உரிமைக்கான பிரச்சனை அவர்களிடத்துல இருந்தது. இந்த கொரிந்து நகரம் எப்படின்னா ஒரு வர்த்தகம் நிறைந்த நகரம், அதாவது ஒரு பிசினஸ் சிட்டி. அதாவது கொரிந்துனா நல்லா, அதாவது பிசினஸ் பண்றதுக்கு ஏற்ற சென்னை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சிட்டி கொரிந்து பட்டணம். அப்ப அதனால அந்த அப்படி இருக்கும்போது அங்க உள்ள விசுவாசம் என்ன இருக்கும், பணம் நிறைய இருந்தது. அந்த விசுவாசத்துல சொத்து அதிகமாக இருந்தது. அந்த விசுவாசிகள் இடத்துல, அதாவது அப்பெல்லாம் ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அது அந்த விசுவாசிகள் இடத்துல அதிகமாக இருந்தது. அது நிமித்தம் அவர்களுக்குள்ளாக பாருங்க, உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தோற்க கூடாது என்ற ஒரு மனப்பான்மை அந்த விசுவாசிகளுக்குள்ளாக இருந்தது. பணம் கொடுக்கல் வாங்கல், அதாவது இந்த சொத்து, அதாவது அதுல கொடுக்கல் வாங்கல், இப்படி அந்த விசுவாசிகளுக்குள்ளாக அந்த பிரச்சனை இருந்தபடியால் என் உரிமையை நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் எப்படி நான் தோற்பேன் அப்படி என்று அது நிமித்தமாக அந்த விசுவாசிகள்
விசுவாசிகளுக்கு விரோதமாக நீதிமன்றங்களை நாடினார்கள். அதாவது வெளியில அவிசுவாசிகள் இவர்களுக்கு விரோதமாக அதாவது பணத்தை அந்த பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடவில்லை. விசுவாசிகளுக்கு விரோதமாக நீதிமன்றங்களை அவர்கள் நாடினார்கள். இதுதான் அவருடைய உரிமைக்கான பிரச்சனை நிமித்தமாக அவர்கள் நீதிமன்றங்களை நாடினார்கள். முதலாவது ஏன் வழக்கு போட்டார்? மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது, இந்த உரிமைக்கான பிரச்சனை நிமித்தமாக அவர்கள் நீதிமன்றங்களை நாடினார்கள். அடுத்தது பாருங்க, அவரிடத்துல உள்ள கொரிந்திய சபைக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆவிக்குரிய பெருமை அவரிடத்துல காணப்பட்டது. கொரிந்திய சபையாரிடத்துல ஆவிக்குரிய பெருமை உடையவர்களாக 1 கொரிந்தியர் 4:8 இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களாக நலமாய் இருக்கும். அப்பொழுது உங்களுடைய கூட நாங்களும் ஆளுவோம். பாருங்க, இது அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே சர்க்காஸ்டிக்கா, அதாவது எப்படி இருந்திருக்கு, அவங்களை கிண்டல் பண்ற விதமாக அவரிடத்துல ஒரு ஆவிக்குரிய பெருமை இருந்த நிமித்தமாக இதை எழுதுகிறார். அதாவது கொரிந்து சபையார் நினைத்தார்கள், நாங்கள் ஆவிக்குரிய உயரத்துல இருக்கிறோம், அதனால ஒருபோதும் தவறு செய்ய மாட்டோம், எங்களிடத்துல ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்கிறோம் அப்படி என்று அவர்கள் ஆவிக்குரிய பெருமை உடையவர்களாக இருந்தார்கள். அந்த ஆவிக்குரிய பெருமை உடையவர்களாக இருந்த நிமித்தமாக அவரிடத்துல தாழ்மை இல்ல, மன்னிக்கும் குணம் அவரிடத்துல இல்லவே இல்லை. அதாவது விசுவாசிகள் தவறு செய்தா அந்த மன்னிக்கும் குணம் இல்ல, உடனே என்ன பண்ணாங்க? நீதிமன்றங்கள், உடனே அததான் அவர்களை முக்கியப்படுத்தி அவர்கள் காணப்பட்டார்கள். அதாவது பெருமை நிமித்தம் அவரிடத்துல இந்த பெருமை நிமித்தம் அந்த நீதிமன்றங்களை அவர்கள் நாடினார்கள். அது நிமித்தம் பாருங்க, கொரிந்து சபையாரிடத்துல, கொரிந்து சபை உள்ளவர்களிடத்துல தீர்வு, அதாவது உள்ளுக்குள்ளாக அவர்கள் தீர்வு கேட்பதை விட ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளார தீர்த்துக்கலாம் அப்படி அவர்கள் கேட்கல. மாறாக அவர்கள் என்ன பண்ணினார்கள்? உடனே போய் நீதிமன்றம், உடனே போய் கேஸ் ஃபைல், அந்த மாதிரி போய் விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் படித்தவர்கள், அங்க இருந்தவர்கள் எல்லாம் ஐஸ்வர்யவான்கள், அங்க இருந்தவர்கள் எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு பெருமை, ஆவிக்குரிய பெருமை அந்த சபையாரிடத்துல ஒரு பிரச்சனையாக இருந்தது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய மனநிலை, அதாவது சபைக்குள்ளாக வந்துவிட்டது. உலகத்தினுடைய மனநிலை சபைக்குள்ளாக 1 கொரிந்தியர் 2:12 உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவியை பெறாமல் பாருங்க, அந்த நாங்களோ அப்படி என்றால் அது அப்போ பவுல் சொல்லுகிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் படிக்கலாம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்று நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்ப உலகத்தின் ஆவி, உலகத்தில் உள்ள மனநிலை சபைக்குள்ளாக வந்துவிட்டது. இந்த கொரிந்து சபையார் எல்லா வரங்களை பெற்றிருந்த போதிலும் நடைமுறையில, அந்த நடைமுறை வாழ்க்கையில, அதாவது உலகத்தினால் ஏற்படும் அல்லது உலகத்தினால் உண்டாகும், அதனால் உண்டாகும் மரியாதையை நாடினார்கள், உலகத்தினால் உண்டாகும் தீர்வை நாடினார்கள், உலகத்தினால் உண்டாகும் அந்த போட்டி மனப்பான்மை சபைக்குள்ளாக நுழைந்ததன் காரணமாக அவர்கள் நீதிமன்ற வழக்குகளை போட்டார்கள். அதாவது விசுவாசிகளுக்கு விரோதமாக, கொரிந்து சபையாரிடத்தில் உள்ள விசுவாசிகள் அந்த சபையாரிடத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு விரோதமாக வழக்குகளை போட்டார்கள். பாருங்க, இந்த நாட்கள்ல பாருங்க, உலகத்தார் நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனை என்றால் உடனே என்ன பண்றோம்? இப்போ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு, எல்லாம் இருக்கு, செல்வம் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பிரச்சனை என்றால் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அது போலதான் அந்த நாட்கள்ல இந்த கொரிந்து சபையார் உடனே வழக்கு போட ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல போய் தீர்வு காண்றது கிடையவே கிடையாது. தீர்வு காணாம நீங்க அந்த 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் நல்லா வாசிச்சு பாருங்க. தீர்வு அதெல்லாம் கிடையாது, உடனே போடு வழக்கு அப்படி என்று அந்த அளவுக்கு இந்த கொரிந்து சபையார் காணப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரணத்தினால் விசுவாசிகளை நீதிமன்றத்தில் இழுத்தார்கள்.
ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அதாவது அது எவ்விதத்திலும் குற்றம், அது எப்படி பார்த்தாலும் குற்றம் என்று 1 கொரிந்தியர் 6:7 படிக்கலாம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய், எவ்விதத்திலும் பாருங்க, எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கும். அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? அதாவது எவ்விதத்திலும், எப்படி பார்த்தாலும் அது நன்மையாக இருந்தால், அதாவது இந்த வசனத்தை நீங்க தியானிச்சு பாருங்க, நீங்க வீட்டுல போய் நல்லா தியானிங்க. எவ்விதத்திலும் அப்படி தேவனுடைய பார்வையில எப்படி பார்த்தாலும் அது குற்றம் தான். வேதம் என்ன சொல்லுகிறது? அது குற்றம் தான் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அது முற்றிலும் தோல்வியில முடியும், அதுதான் வேதம் சொல்லுகிறது. எப்படி பார்த்தாலும் அது குற்றம் தான், குற்றம் செய்தால் அது தோல்வியில முடியும் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஆவிக்குரிய ஒழுக்கத்துல பலவீனமாக இருந்தார்கள். ஏனென்றால் வழக்குகள் போடுவது, எதற்கெடுத்தாலும் வழக்குகள், விசுவாசிகளுக்கு விரோதமாக வழக்குகள் போடுவது. இதனால ஆவிக்குரிய பலவீனம், ஆவிக்குரிய ஒழுக்கத்துல அந்த சபை, கொரிந்து சபை பலவீனமாக இருந்தது. அவர்களுக்குள்ளால என்ன பிரச்சனை? மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதாவது ஆவிக்குரிய பெருமை உடையவர்களாக இருந்தார்கள். உலகத்தினுடைய மனநிலை அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. எதையும், அதாவது பணத்தை கொண்டு எதையும் சாதிக்கலாம் ஒரு மனப்பான்மை அவருக்குள்ளாக அந்த கொரிந்து சபையார் இடத்துல காணப்பட்டது. அடுத்ததாக பாருங்க, 3வது காரியம் பாருங்க, ஆவிக்குரிய ஒழுக்கத்துல பலவீனமான கொரிந்து சபையார் ஏன் காணப்பட்டார்கள் என்றால் 1 கொரிந்தியர் 14:33. 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல், அதாவது சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். நீங்க 14 இருந்து நீங்க வீட்டுல போய் வாசிங்கன்னா எதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது என்று நமக்கு அதாவது விரிவாக தெரியும். அதாவது ஆராதனையில ஒழுங்கில்லாத ஒரு நிலை இது கொரிந்து சபையாரிடத்துல காணப்பட்டது. அதாவது அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், ஒழுங்கில்லாமலோ பார்க்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், கட்டுப்பாடு இல்லாமலோ இருந்தபடியால் சபையார் கூடி வந்து ஒழுங்கான ஆராதனை செய்யாமல், ஆராதனையில ஒழுங்கில்லாத நிலையில் தேவனை ஆராதித்தார்கள். அது நிமித்தமாக அந்த இடத்துல அங்க கொரிந்து சபையில குழப்பங்கள் காணப்பட்டன. கலகங்கள், குழப்பங்கள் என்று, அதாவது அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் ஒழுங்கில்லாமல் பேசினார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் சொன்னபடியால் சபையார் கூடி வந்து ஆராதனை செய்கிற, தேவனுக்கு ஆராதனை செய்கிற இடத்தில் ஒரு ஒழுங்கில்லாத நிலையில தேவனை ஆராதித்தார்கள். அதனால் கொரிந்து சபையில குழப்பங்கள் காணப்பட்டன. அடுத்ததாக பாருங்க, கொரிந்து சபையில என்ன, பெண்கள், அதாவது சபையில ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு நிலை, ஆதிக்கம் செலுத்து, அதாவது அப்படி என்றால் 1 கொரிந்தியர் 14:34 படிக்கலாம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவுள்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்கிறது. பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, தனியாக வாசிச்சா, நீங்க இதை மட்டும் தனியாக எடுத்து நீங்க வாசிக்கிறா, பெண்கள் சபையில பேசவே கூடாது என்று தோன்றும். அதாவது இந்த வசனத்தை மட்டும் நீங்க எடுத்து நீங்க வாசிங்க என்றால் பெண்கள் சபையில பேசவே கூடாது என்று தோன்றும். அப்படி பார்க்க போனா வசனம் கூட படிக்க கூடாது, சாட்சி சொல்லக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, இதுதான் எல்லாம் அர்த்தம். இந்த வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பாருங்க, சபையில பெண்கள் பேசுவதை ஒழுங்கினமான செயல் என்று சிலர் கூறுவார்கள். அப்படி அல்ல. அதாவது பவுல் உண்மையிலேயே பாருங்க, பெண்கள் சபையில் பேசக்கூடாது என்று சொன்னாரா? இல்ல, அவர் அப்படி சொல்லவே இல்லை. மாறாக, ஏனென்றால் இதற்கு முந்தின அதிகாரத்தில் பாருங்க, பெண்கள் சபையில ஜெபித்திருக்கிறார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். பவுல் அதை தடை செய்யவே இல்லை. 1 கொரிந்தியர் 11:5, இதுக்கு முந்தின அதிகாரம் 11:5.
அயோக்கியமானதை செய்ய இல்ல 1 கொரிந்தியர் 11:5. பண்ணுகிற போதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அதில் பாருங்க. அவள் தலை சிரைக்கப்பட்ட பாருங்க, ஜெபம் பண்ணுகிற போதாவது. அப்ப இந்த இடத்துல சபையில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல், அது வந்து இந்த வசனத்தை மட்டும் எடுத்து பேசக்கூடாது அப்படி என்றால் நம்ம எதுவுமே ஸ்திரீகள் வந்து பெண்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார்? ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது. அப்ப பெண்கள் சபையில பேசலாம், ஜெபம் பண்ணலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அதற்கு பவுல் தடை பண்ணவே இல்லை. ஆவியானவரும் அதற்கு தடை பண்ணல. மாறாக எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒழுங்கை மட்டும் அவர் சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் அந்த இடத்துல எழுதும் போது அது ஒரு ஒழுங்குக்கு உட்பட வேண்டும். ஆராதனையில ஒழுங்கில்லாத நிலை இருக்கக்கூடாது அப்படி என்று அதற்காக அவர் எழுதுகிறார். பாருங்க, எனவே அந்த 1 கொரிந்தியர் 14:34 பெண்கள் பேசக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. நீங்க யாராவது நீங்க வெளி சபையில யாராவது கேட்டாங்கன்னா தாராளமா பதில் சொல்லுங்க. பெண்கள் சபையில பேசக்கூடாது என்றால் அவர்கள் போடுகிற காணிக்கை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அப்ப அவர்கள் சாட்சி சொல்லக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, எதுவுமே பேசவே கூடாது, அதுதான் அர்த்தம். அப்படி அல்ல. அதை அதாவது ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். இது பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் இந்த ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். அன்றைய கலாச்சாரம் பாருங்க, கொரிந்து சபையில அன்றைய கலாச்சாரம் எப்படின்னா, அந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து பொது கல்வி இல்லாதவர்கள், அதாவது அவர்கள் படிக்க கூடாது, பொது கல்வி அவர்களிடத்துல கிடையாது. பிசினஸ் பண்ணுகிறதா, படிக்கிறதா எல்லாமே ஆண்கள். நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட, நம்ம பிரிட்டிஷ் முன்னாடி கூட நம்ம இந்தியாவில் கூட அந்த இது இருந்தது. பெண்கள் படிக்க கூடாது, வெளியில எங்கே கடந்து சொல்ல, அவங்க எல்லாம் அனுப்பாங்க, அப்படிதான் வைத்திருந்தாங்க. அப்ப பவுல் அப்போஸ்தலர் இருந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனா அதை குறித்த, அதாவது அவர்கள் பொது கல்வி இல்லாதவர்கள். கொரிந்து சபையில ஆராதனையில பெண்கள் பாருங்க, இது ஒரு தியாலஜி எழுதியிருக்க, பெண்கள் அடிக்கடி கேள்வி கேட்டு இடைமறித்தார்கள் என்று. அதனால அதான் எப்ப பார்த்தாலும் பெண்கள் பாருங்க பேச சொன்னா பாருங்க, எல்லாருக்கும் தெரியும், கேள்வி கேட்டாங்கன்னா கேட்டுட்டே இருப்பாங்க, அது என்ன இது என்ன இது என்ன அவங்களுக்கு. அப்ப அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு கல்வி இல்லாததுனால, படிப்பறிவு இல்லாததுனால அவர்களுக்கு இந்த வசனத்தை சொல்லும் போது, செய்தி கொடுக்கும் போது அவங்களுக்கு புரியாத நிமித்தமாக அடிக்கடி கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்களாம். அந்த காரணத்தினால நீங்க போய் வீட்டுல போய் உங்க ஹஸ்பண்ட் புருஷர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 14:34 பெண்கள் பேசாமல் இருக்க கடவர்கள், அதற்காக இது பேசவே கூடாது அப்படி என்று அர்த்தம் அல்ல. பவுலின் நோக்கம் வந்து, அதாவது பெண்களை அடக்குவது அல்ல, சபையார் கூடி வருகிற ஆராதனையில ஒரு ஒழுங்குகள் கொண்டு வருவது, தேவ ஆராதனையில ஒழுங்குகள் கொண்டு வருவது. பாருங்க, வேதாகமத்தில் பெண்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்டார்களா இல்லையா? வேதாகமத்துல பெண்களை கொண்டு தேவன் பயன்படுத்தினாரா இல்லையா? பயன்படுத்தினார். பழைய ஏற்பாடு காலத்துல பாருங்க, தீர்க்கதரிசியாகிய மிரியாம், தெபோரா தீர்க்கதரிசியாக மிரியாம், யாத்ராமும் 15:20 எழுதப்பட்டிருக்கு. அவரை கொண்டு தீர்க்க தரிசனம் அவர் உரைத்தார். மிரியாம் யாருன்னா மோசையோட சகோதரி. அடுத்ததாக தீர்க்கதரிசியாக தெபோரால், நியாயாதிபதிகள் 4:4 இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். பாருங்க, இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்கு தேவன் அனுமதித்தார். அடுத்ததாக பாருங்க, உல்தால் அப்படின்ட்டு ஒரு பெண், அவ ராஜாவுக்கே தேவனுடைய வார்த்தையை சொன்னாலாம். 2 ராஜாக்கள் 22:14 எழுதப்பட்டிருக்கு. வீட்டுல போய் வாசிக்கலாம். ராஜாவுக்கே தேவனுடைய வார்த்தையை ராஜாவுக்கே ஆலோசனை கொடுத்தார். இப்படி வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடுல பாருங்க, அன்னாள் தீர்க்கதரிசி லூக்கா 2:36-38 அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அன்னாள் தீர்க்கதரிசி. அப்புறம் பிலிப்போட 4 குமாரத்திகள், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார். தீர்க்கதரிசி என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 21:9. அடுத்து பிரிஸ்கில்லா, அப்போஸ்தலர் 18:26. இவர் அப்போலோவுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தவர். அப்ப வேதத்துல இது எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி, அப்படி என்றால் சபையில் பெண்கள் பிரசங்கிப்பது தவறா? பிரசங்கிக்கலாமா?
அப்படி எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அது தவறு இல்லை. ஏனென்றால் வேதத்திற்கு உட்பட்டு, அதாவது தேவன் கொடுத்த அழைப்பின் அடிப்படையில அதிகாரத்தை பெற்றுக்கொண்டால் பிரசங்கிக்கலாம். அது தாராளமாக பிரசங்கித்தால் தவறு இல்லை. மோசே காலத்துல மிரியாம் வந்து எல்லாத்துக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லி இப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார். தெபோரா இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அண்ணா தீர்க்கதரிசி தேவாலயத்துல இருந்து தீர்க்க தரிசனம் வைத்தார். அப்ப அங்க எங்க இருந்து? தேவாலயத்துல இருந்து. அப்ப எல்லாருக்கும் இந்த கேள்விக்கு ராக்கல்ல, பெண்கள் பிரசங்கிப்பது தவறா? தவறு இல்லை. ஏன்னா வேதத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த அழைப்பின் அடிப்படையில, அதாவது அதிகாரத்தை கைப்பற்றாமல், அதாவது நான் தான் எல்லாம் அப்படி என்று கைப்பற்றாமல் பிரசங்கித்தால் அது தவறு இல்லை. பாருங்க, அப்படி என்றால் 1 தீமோத்தேயு 2:12 இதை எப்படி புரிந்து கொள்வது? 1 தீமோத்தேயு 2:12 பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. இல்ல 1 தீமோத்தேயு 2:12 உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கவில்லை. பாருங்க, உபதேசம் பண்ணவும். இது எப்படி நாம புரிந்து கொள்வது? பாருங்க, இதனால் பெண்கள் தேவனுக்கு தகுதி இல்லாதவர்கள், பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் ஊழியத்தை தேவன் நிராகரித்தார் என்று அர்த்தம் அல்ல. இதை நாம எப்படி புரிந்து கொள்வது என்றால், இந்த வசனத்தை எடுத்துக் கொள்வார்கள். இதனால பெண்கள் பேசக்கூடாது, தேவனுக்கு தகுதி இல்லாதவங்க ஊழியம் செய்யக்கூடாது, தேவனது ஊழியத்தை தேவன் நிராகரித்தார், அது அர்த்தம் அல்ல. மாறாக இது ஒரு குறிப்பிட்ட சபை, அதாவது அந்த எபேசு சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். அந்த சூழ்நிலைக்கான ஒரு ஒழுங்கு கட்டளைகளை அங்க கொடுக்கிறார். யாருக்கு எழுதப்பட்டது என்றால், இது எபேசு சபை தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயு எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்கிறவர். அப்ப எபேசு சபையில இப்படிப்பட்டதான காரியம் இருந்தது நிமித்தமாக அவர் எழுதுகிறார். அப்ப எபேசு சபையில் இருந்த பிரச்சனை என்ன? ஏன் அப்படி எழுதினார் என்றால், அந்த இடத்துல ஒரு பொய் உபதேசம், ஒரு தவறான ஒரு அதிகாரம், அதாவது இது நிமித்தம் பலவீனமான பெண்கள் பாருங்க அதிகமாக வஞ்சிக்கப்பட்டார்கள், அதிகமாக அந்த வஞ்சனையில ஈர்க்கப்பட்டார்கள். 2 தீமோத்தேயு 3:6 பாவங்களால் நிறைந்து அற்புத இச்சைகளால் எழுப்புண்டு. 2 தீமோத்தேயு 3:6 பாவங்களால் நிறைந்து அற்புத இச்சைகளால் எழுப்புண்டு எப்போதும் தற்சாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். பாருங்க, அப்ப பலவீனமான பெண்கள் அதிகமாக வஞ்சிக்கப்பட்டார்கள். துர் உபதேசத்தினால், பொய் உபதேசத்தினால், தவறான உபதேசத்தினால் அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அது நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதாவது அவர்கள் அந்த உபதேசத்தை கற்றுக்கொண்டு இங்க இருக்கிற அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைக்குள்ளாக இருக்கிற பெண்களை அல்லது ஆண்களை அங்க வந்து உபதேசம் கற்றுக்கொண்ட உபதேசம் வெளியில என்னன்னா துரு உபதேசம் கற்றுக்கொண்டாலும் இங்க வந்து எல்லாத்தையும் கலைக்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த நிமித்தமாக அது எழுதுகிறார். நீங்க பேசாதீங்க, நீங்க வெளியில ஏதாவது ஒரு உபதேசத்தை கற்றுக்கொண்டு இங்க வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா பெண்கள் வந்து ஈஸியாக அவங்கள என்ன பண்ணிடலாம், அவங்க சொன்னா அவங்கள ஈஸியா அவங்கள வந்து ஏமாத்திடலாம். ஆனா ஆண்கள்கிட்ட ஆண்களும் ஏமாறுவாங்க, ஆனா ரொம்ப ரேர். பெண்கள் பாருங்க, ஏதாவது ஒண்ணு சொன்னான்னு வச்சுக்க, அப்படியா அங்க இது கிடைக்குதா, ஓ அப்படியா, இந்த ஆட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பார்ப்பீங்க. அப்ப ஈஸியாக அவர்களை அவர்கள் அந்த உபதேசத்தை, அதாவது தேவன் கொடுக்காத அப்போஸ்தலர் கொடுக்காத உபதேசத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு வந்து இங்க சபையில அவர்கள் புகுத்தினார்கள். அதற்காக பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நீ பேசாதீங்க, நீங்க வந்து பொய் உபதேசத்தை கற்றுக்கொண்டு இங்க வந்து பேசுறீங்க, அதனால நீங்க பேசாதீங்க என்று அதற்காக இந்த வசனத்தை இந்த வார்த்தையை பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க சொல்ல வந்தது என்னன்னா, பெண்கள் பேசக்கூடாது, சாட்சி கொடுக்க கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, போதிக்க கூடாது என்பதல்ல. அவர் அதற்கு அதை வைத்து சொல்லல, மாறாக தவறான உபதேசத்தை போதிப்பதை,
தவறான உபதேசத்தை போதிப்பதை, அனுபவம் இல்லாமல் அதாவது அதிகாரம் செலுத்துவதை, பொய் போதனைகளால் வஞ்சிக்கப்பட்டு போதிப்பதை, ஆலோசனை கொடுப்பதை, இது அப்போஸ்தலனாகிய பவுல் அனுமதிக்கல. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அனுமதிக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாறாக பெண்கள் பாருங்க ஒழுங்குடன் சரியான போதனைகளோடு பணிவோடு எந்த காரியத்தையும் செய்தால் அதுல தவறு இல்லை. அப்படி பார்க்க போனா இந்த நாட்கள்ல பாருங்க பெண்கள் டிராக்ஸ் ஊழியம் பண்றாங்க. அதன் மூலமாக அநேக ரட்சிக்கப்படுறாங்க. பெண்களிடத்துல போய் ஊழியம் பண்றாங்க. நிறைய மினிஸ்ட்ரியில அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆராதனையில ஒழுங்கில்லாத ஒரு நிலை அந்த கொரிந்து சபையாரிடத்துல காணப்பட்டது. அது நிமித்தமாக அவர்கள் ஆவிக்குரிய ஒழுக்கத்துல பலவீனம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். இந்த ஒழுங்குகள் பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் பொருந்தும். கடைசியாக சபையில சகலமும் ஒழுக்கத்தோடும் நல்லொழுக்கத்தோடும் கிரமமாயும் செய்ய வேண்டும், சரியாகவும் செய்ய வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 14:40. இதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 14:40. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும், அதாவது ஆராதனையில ஒழுங்கில்லாத நிலை இருந்தால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் ஒழுங்கில்லாமல், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் அந்த சபை கூடி வருகிறதுல ஒரு குழப்பம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, பெண்கள் அதிகாரம் செலுத்தக்கூடாது. அது இருந்தால் குழப்பம் வரும். அதை குறித்து தான் நாம் இந்த நாட்கள்ல பார்த்தோம். ஆகவே இந்த ஒழுங்கில்லாத நிலை பொருந்த சபையிடத்துல இருந்தது நிமித்தமாக குழப்பங்கள் சபையில உண்டானது. அடுத்ததாக பாருங்க, 4வது காரியம் வெளிப்படையான பாவம். அதாவது தேவன் அருவருக்கத்தக்க பாவத்தை செய்து அதை குறித்து துக்கப்படாமல் இருமாப்படைந்து பெருமைப்பட்டார்கள். அவர்கள் அதாவது பாவத்தை செஞ்சுட்டு அவங்க இருமாப்படைந்தார்கள். அது நிமித்தமாக அவர்கள் பெருமைப்பட்டார்கள். இப்படிப்பட்ட பாவத்தை செய்தோம் மனம் திரும்புதலோ அல்லது துக்கமோ அல்லது தேவ பயமோ இல்லாததினால் அப்போஸ்தலர் பவுலை மிகவும் அதிகமாக அது காயப்படுத்தினது. இந்த வெளிப்படையான பாவம் செய்து அவர்களுக்கு மனம் திரும்புதலோ துக்கமோ தேவ பயமோ அந்த கொரிந்து சபையாரிடத்துல இல்ல. மாறாக அவர்கள் இருமாப்படைந்து பெருமை கொண்டார்கள். அது நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை கடிந்து கொள்கிறார். அவர்களிடத்துல அந்த கொரிந்து சபையாரிடத்துல ஆவிக்குரிய ஒழுக்கமில்லாத சபை என்று அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அடுத்ததாக பாருங்க, இந்த கொரிந்து சபையாரிடத்துல கர்த்தருடைய பந்தி 1 கொரிந்தியர் 11 28. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். 30. அநேக பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பாருங்க, கர்த்தருடைய பந்தி, இதை குறித்து நாம இந்த நாட்கள்ல அதாவது ரொம்ப பயபக்தியாக இருக்க வேண்டும். இந்த கொரிந்து சபையார் பாருங்க கர்த்தருடைய பந்தியை அசுட்டை பண்ணினார்கள். அதாவது தங்களை சோதித்து அறியாமல் பந்தியில பங்கு பெற்றார்கள். ஒரு சிலர் இல்ல, அநேகர். அதனால்தான் அநேகர் எழுதப்படைய அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதனால் அநேகர், சிலர் கிடையாது, அநேகர் பலவீனப்பட்டார்கள், வியாதி உள்ளவர்களானார்கள், அநேகர் நித்திரை அடைந்தார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து நாம ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. நம்மை சோதித்து அறியாமல் தங்களை தாங்களே சோதித்து அறிய வேண்டும். சோதித்து அறிந்து பந்தியில பங்கு பெற வேண்டும். அப்படி சோதித்து அறியாமல் பந்தியில பங்கு பெற ஒருபோதும் கூடாது என்று இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அது நிமித்தமாக பாருங்க, ஏனென்றால் ஏன் அவர்கள் கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணினார்கள் என்றால்
அதாவது அசட்டை பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் அவரிடத்துல பிரிவினைகள் இருந்தது, அவரிடத்துல வழக்குகள், அவரிடத்துல விசுவாசிகளுக்கு விரோதமாக விசுவாசிகள் வழக்கு போட்டார்கள். ஆராதனை ஒழுங்கின்மை, வெளிப்படையான பாவம், இவைகளை இவைகளே செய்தார்கள். கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு பெற்றார்கள். அதனால கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணினதுனால் கொரிந்து சபையாருக்கு இப்படி நேரிட்டது. இந்த நாட்கள்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம இது கர்த்தருடைய பந்தி, அசட்டை ஒருபோதும் அசட்டை பண்ணாதீங்க. இது ஏதோ அப்பம் கொடுக்கிறோம், திராட்சை ரசம் கொடுக்கிறோம், ஏதோ நல்லா ஸ்வீட்டா இருக்கு, ஏதோ நல்லா இருக்கு அப்படி என்று ஒருபோதும் அதை எடுக்காதீங்க. நாம கேள்விப்பட்டாங்க ஐயா பண்றது மற்றவர்களை காட்டில ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, நல்லா சாப்பிடுறது அப்படி என்று சொன்னதாக கேள்விப்பட்டார். அப்படி யாரும் சொல்லாதீங்க. இது கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய ரத்தம். அதை நினைவுறும்படியாக அவருடைய வருகை வரை இதை பங்கு பெற வேண்டும். ஒரு பயபக்தி வேண்டும். பாவத்தோடு துணிகரமாக இந்த பந்தியில பங்கெடுக்க கூடாது. அப்படி பங்கு பெற்றால் பாருங்க, பலவீனப்பட்டவர்கள், வியாதி உள்ளவர்கள் ஆனார்கள் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அதாவது அசட்டை பண்ணினதுனால் கொரிந்து சபையாருக்கு இப்படி நேரிட்டது. இந்நாட்கள்ல நாமும் கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணினால் நமக்கும் இப்படி நடக்கும் என்று ஒரு எச்சரிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொரிந்து சபையார் ஆவிக்குரிய ஒழுக்கத்துல ஏன் அதாவது பலவீனமாக இருந்தார்கள் என்றால், அவரிடத்துல பிரிவினைகள் இருந்தது, அவரிடத்துல வழக்குகள், நீதிமன்றங்களை நாடினார்கள். ஆராதனையில ஒழுங்கில்லாத ஒரு நிலை காணப்பட்டது. ஆராதனைக்கு வந்தா நீங்க இந்த 1 கொரிந்தியர் முழுவதும் நீங்க போய் பாருங்க. ஆராதனையில சகோதரிகள் எப்படி இருக்க வேண்டும், சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரிகள் ஆராதனைக்கு வந்தா முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில பேர் கேட்கலாம், முக்காடை போட்டா என்ன போடாட்டா, அது ஒண்ணும் பெரிய பரிசுத்தத்திற்கு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார் வேதத்துல. அதனால பயபக்தியோடு இந்த ஆராதனையில நாம பங்கு பெற வேண்டும். அடுத்ததாக வெளிப்படையான பாவம், துக்கம், மனஸ்தாபப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும். தேவ பயம் அந்த கொரிந்து சபையாருக்கு இல்லாதது நிமித்தமாக கடிந்து கொள்கிறார். அடுத்த கர்த்தருடைய பந்திய நாம பயபக்தியாக நம்முடைய சபையில கர்த்தருடைய பந்தி எடுப்பதற்கு முன்பாக நாம சாட்சி சொல்லுகிறோம். சாட்சி சொல்லி போய் கால்களை கழுவி வந்து நம்ம பந்தி எடுக்கிறோம். அப்ப இதுல பயபக்தி, அதாவது சாட்சி சொல்லும்போது என்ன சொல்றோம்? குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய், மனுஷருக்கும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்கிறபடியா அந்த பந்தியில பங்கு பெறுகிறேன் என்று நாம சொல்லுகிறோம். அதாவது குற்றமற்ற மனசாட்சி என்றால் அப்படி ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஏதாவது இருந்தால் நாம ஆண்டவரே இதை நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் என்று மனதிற்குள்ளாக சொல்லி நாம அந்த பந்தியை எடுக்க, அதாவது அசட்டை பண்ணக்கூடாது. இந்த பந்திய நாம அசட்டை பண்ணக்கூடாது. காது கழுவும் போதும் நாம அசட்டை பண்ணாமல் அதை நாம ஒருபோதும் நாம அதை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் பாருங்க, வியாதி உள்ளவர்களாகவும் அதாவது பலவீனப்பட்டவர்களாகவும் நாம காணப்படுவோம். அப்படி இல்லாதபடிக்கு இந்த கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணாமல் இருக்கும்படியாக நாம கர்த்தர், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எச்சரிப்பாக எழுதி வைத்திருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, கொரிந்து சபையில் உலகத்தின் தாக்கம் அதாவது அதிகமாக இருந்தது. ஏன் இந்த உலகத்தின் தாக்கம் ஏன் அதிகமாக இருந்தது? கொரிந்தியன் லைஃப் என்றால் என்ன எல்லாம் சொல்லுகிறார் என்றால், ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கை என்று பொதுவாக எல்லா தியாகிகளும் எழுதியிருக்கிறார்கள். கொரிந்தியன் லைஃப் என்றால் ஒரு ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை. அதாவது கொரிந்து பட்டணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு வணிக நகரம், அது ஒழுக்கம் இல்லாத ஒரு நகரம். அதாவது மிகப்பெரிய ஒரு வணிக நகரம் தான் அங்க பாவம் நிறைந்து காணப்படும். எகிப்துல பாருங்க ஒரு பெரிய வணிக நகரம், பாவம் நிறைந்து காணப்படும். இப்ப நம்ம இதுல பாருங்க பெங்களூர் போனீங்கன்னா அது ஒரு பயங்கர பெரிய சிட்டி, அதாவது பிசினஸ் ஓரியன்ட்ல அந்த பாவம் நிறைந்து காணும். பம்புல நிறைய இருக்கும். சென்னையில எடுத்துக்க பாருங்க,
நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப மிகப்பெரிய ஒரு வணிக நகரம், ஒழுக்கமில்லாத ஒரு நகரம், மத சடங்குகள் நிறைந்த ஒரு கொரிந்து பட்டணமாக இந்த கொரிந்து பட்டணம் காணப்பட்டது. இப்படிப்பட்டவர்கள் பாருங்க ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த பழைய பாவத்தை விட முடியாத, முழுவதும் விட முடியாத ஒரு சூழ்நிலையில அது நிமித்தமாக வாழ்ந்தார்கள். அது நிமித்தமாக அவர்கள் பெருமைப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இது அதுக்கு முன்பா நீங்க போய் வீட்டுல படிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவரிடத்துல அந்த பழைய அந்த பழக்க வழக்கங்கள் அவரிடத்துல முற்றிலுமாக மாறாமல் அது நிமித்தம் அவர்கள் பெருமை கொண்டார்கள். அந்த பாவத்தின் நிமித்தம், அதாவது மிகப்பெரிய வணிக நகரமாக இருந்ததுனால உலகத்தின் தாக்கம் மற்ற சபைகளை காட்டிலும் அதிகமாக அங்கு இருந்தது. மற்ற எபேசு சபை, தெசலோனிக்க சபை, அடுத்ததாக பிலிப்பிய சபை, எல்லா சபைகளை காட்டிலும் இந்த கொரிந்து சபையானதுல அதாவது உலகத்தினோட தாக்கம் அதிகமாக இருந்தது. அடுத்ததாக பாருங்க, கொரிந்து சபையார் தங்களை மிக சிறந்த, அதாவது சபை மற்ற சபைகளை காட்டிலும் நாங்க ரொம்ப சிறந்த சபை, நாங்க தான் கரெக்ட் அப்படி என்று நினைத்தார்கள். ஏன்னா அவர்கள் நினைத்தார்கள், 1 கொரிந்தியர் 4:8 ஏற்கனவே படித்தோம், அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். அவர்கள் நினைத்தது என்னன்னா, அதாவது எங்க இடத்துல எல்லா வரங்களும் இருக்கிறது, எங்க இடத்துல எல்லா வரங்களும் இருக்கிறது, நாங்கள் உயர்ந்த ஆவிக்குரிய நிலையில இருக்கிறோம், மற்ற சபைகளை காட்டிலும் நாங்கள் மேலானவர்கள் என்ற ஒரு ஆவிக்குரிய பெருமை இந்த கொரிந்து சபையாரிடத்துல இருந்தது. ஒரு தாழ்மை இல்லாத ஒரு நிலை இந்த கொரிந்து சபையாரிடத்துல காணப்பட்டது. இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10:12. 1 கொரிந்தியர் 10:12. இந்த காரணத்தினால, அதாவது கொரிந்து சபையார் தங்களை மிகச்சிறந்த, நாங்க தான் அறிவாளிகள், நாங்க எங்களுக்கு எல்லா வரங்களும் இருக்கிறது, நாங்கள் உயர்ந்த ஆவிக்குரிய நிலையில இருக்கிறோம், மற்ற சபைகளை காட்டிலும் நாங்கள் மேலானவர்கள் என்ற ஒரு ஆவிக்குரிய பெருமை இந்த கொரிந்து சபையாரிடத்துல இருந்தது நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும் போது இப்படி எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை, அங்க ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் இதற்காகத்தான் இவர்கள் எல்லா சபையை காட்டிலும், மற்ற சபையை காட்டிலும் நாங்க மேலானவர்கள், எங்களிடத்துல ஆவிக்குரிய வரையும் நிறைய இருக்கு, நாம் மற்ற சபைகளை காட்டிலும் நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், நாங்கள் மேலானவர்கள் என்ற ஒரு பெருமை, ஆவிக்குரிய பெருமை, தாழ்மை இல்லாத ஒரு நிலை அவரிடத்துல காணப்பட்டது நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை எச்சரித்து எழுதுகிறார். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், நீங்க பெருமை பாராட்டாதீங்க, நீங்க பெருமை பாராட்டினா விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க. ஒரு நாள் நீங்க பெருமை பாட்டினா விழுந்து விடுவீர்கள், ஆவிக்குரிய வீழ்ச்சி உண்டாகும் என்று எச்சரிக்கிறார். பாருங்க, நாங்கள் எல்லா சபையாரை காட்டிலும் மேலானவர்கள், நாங்கள் தான் மணவாட்டி சபை, பரலோகத்தினுடைய திறவுகோல் எங்களிடத்துல இருக்கிறது என்று ஆவிக்குரிய பெருமை இந்த கொரிந்து சபையாரை போல நாம் பாராட்டினோம் என்றால், பெருமை பாராட்டினோம் என்றால் நாம் எச்சரிக்கையா இருக்க கடவோம். ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய பெருமை பாராட்டுகிற சபையில எல்லாம் மேல நான் ஏற்கனவே சொன்ன எல்லா காரியங்களும் இருக்கிறதா என்று நாம சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா நாம ஒருபோதும் பெருமை பாராட்ட கூடாது. அந்த ஆவிக்குரிய சபை, மணவாட்டி சபை என்று சொன்ன சபையில பிளவுகள் இருந்தா நாம பெருமை பாராட்ட கூடாது. வழக்குகள், வாதுகள், நீதிமன்றங்கள் நாடினார்கள் என்றால் நாம ஒருபோதும் பெருமை பாராட்ட கூடாது. ஆராதனையில ஒழுங்கில்லாத நிலை இருந்தால் நாம் ஒருபோதும் பெருமை பாராட்ட கூடாது. உலகத்தினுடைய தாக்கம் சபையில இருந்துச்சுன்னா, உலகம் சபைக்குள்ளாக வந்துருச்சுன்னா நம்ம ஒருபோதும் பெருமை பாராட்டக்கூடாது. நாங்க தான் ரொம்ப சிறந்தவங்க, எங்களுக்கு ஆவிக்குரிய வர இருக்கு, எங்களுக்கு நாங்க தான் மணவாட்டி சபை அப்படி என்று பெருமை பாராட்டணும் என்றால் நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல்
ஆவிக்குரிய வரங்களை அது மறுக்கவில்லை. அதாவது அது பெற்றுக்கொண்ட கொரிந்து சபையார அதெல்லாம் மறுக்கவில்லை, அதை எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய வரங்களை காட்டிலும் வாழ்க்கை முக்கியம் என்று அவர் எண்ணினார். நீங்க ஆவிக்குரிய வரங்கள் பெற்றா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீங்க எப்படி வாழ்வீங்க. அதனாலதான் பாருங்க, ஒரு அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து எழுதியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். கொரிந்து சபையாருக்கு வேற எந்த இடத்துலயும் ஒரு அதிகாரம் முழுவதும் எழுதுறார். ஒரு அன்பை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 13 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 1-3 நீங்க வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. 2வது வசனத்தை மட்டும் படிக்கலாம். பாருங்க, இந்த கொரிந்து சபையார் தீர்க்கதரிசன வரத்தை உடையவர்களாக இருந்தார்கள். சகல ரகசியங்களையும் அந்த கொரிந்து பட்டணத்தார் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தவர்களாக இருந்தார்கள். மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உடையவர்களாக இருந்தார்கள். அன்பு இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை. உங்களிடத்துல அன்பு இல்லையா? நீங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்களே, ஆவிக்குரிய கனிகள் உங்களிடத்துல இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் பெருமை பாராட்டுறீங்க? ஏன் ஆவிக்குரிய வரா எல்லாம் எங்களிடத்துல இருக்குது என்று நீங்கள் ஏன் பெருமை பாராட்டுறீங்க? உங்களிடத்துல அன்பு இல்லாவிட்டால் இவை இருந்தும் ஒன்றும் இல்லை. இந்த நாட்கள்ல பாருங்க, இருக்கிற ஆவிக்குரிய திருச்சபைக்கு பாருங்க, இந்த நாட்கள்ல இருக்கிற ஆவிக்குரிய திருச்சபைக்கு கொரிந்து சபையார் ஒரு பாடமாக இருக்கிறார்கள், எப்படி இருக்கக்கூடாது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம எப்படி நம்முடைய சபை எப்படி இருக்கக்கூடாது என்று திருச்சபைகள்ல வரங்கள் இருக்கலாம், அற்புதங்கள் நடக்கலாம், அதாவது பெரிய ஆராதனைகள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடலாம். ஆனால் இயேசுவின் வருகை எதிர்நோக்கி விழிப்புணர்வு இருக்கிறதா? இயேசுவின் வருகை எதிர்நோக்கி விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்களா? இயேசுவின் வருகை எதிர்நோக்கி புருஷராய் இருக்கிறார்களா? அதாவது குழந்தைகளாய் இராமல் புருஷராய் இருக்கிறார்களா? இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி திடமனதாய் இருக்கிறார்களா? நாம இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறபடியால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு அதனாலதான் எல்லாம் கடைசியாக அந்த நிருபத்தை முடிக்கும் போது இப்படி முடிக்கிறார். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்களிடத்துல அதாவது இயேசுவின் எல்லாம் இருந்தது, வர இருந்தது, எல்லாம் இருந்தது, தீர்க்க தரிசனம் வர இருந்தது, எல்லாம் இருந்தது. அவர்களிடத்துல அன்பு இல்ல, அவரிடத்துல வழக்கு ஒருவருக்கு ஒரு வழக்கு போட்டார்கள், அவரிடத்துல பிரிவினைகள் இருந்தது, அவரிடத்துல ஆவிக்குரிய அதாவது ஆராதனை ஒழுங்கில்லாத நிலை இருந்தது, தங்களை மேன்மைப்படுத்தி ஆவிக்குரிய பெருமை அவர்களிடத்துல இருந்தது, உலகத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை எழுதுகிறார். இதை குறித்து இந்த விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதை குறித்து நாம வருகிற வாரத்துல இதை குறித்து விரிவாக தியானிப்போம். அடுத்த வாரத்துல இந்த வசனத்தை குறித்து ஏன் சொன்னார் என்று, இந்த நாட்கள்ல இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இதை குறித்து வருகிற வாரத்துல நாம விரிவாக தியானிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரிந்து சபையாரை போல நாம் இந்த நாட்கள்ல இல்லாதபடிக்கு நம்மிடத்துல தாழ்மை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஆகவே நாம எல்லாவற்றையும் கலைந்து கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று சொல்ல வேண்டும். நான் இயேசுவை சார்ந்தவன் என்று சொல்ல வேண்டும். நான் வசனத்தின்படி நடக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இந்த வழக்குகள் இது பாருங்க, இந்த காரியம் சபையின் சாட்சியை ஏன் பாதிக்கிறது? வழக்கு நீதிமன்றம் அது ஏன் பாதிக்கிறது என்றால், பாருங்க, உலகம் நம்ம எப்படி பார்க்கிறது? உலகம் நம்ம எப்படி பார்க்கிறது என்றால், இவர்கள் நம்ம போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நீதிமன்றம் போயிட்டோம்னா எல்லாம் வழக்கு எல்லாம் பண்ணுவாங்க. 2 விசுவாசிங்க போய் போறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் வாதிடுறாங்கன்னா, அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த போலீஸ்காரங்க அங்க இருக்கிறவங்க அந்த என்ன பேசுவாங்கன்னா,
இவர்கள் பேசுற அன்பு எங்கே அப்படின்னு கேட்பாங்க. இவர்கள் பேசுகிற அன்பு எங்க? வாரந்தோறும் அன்பை குறித்து பேசுகிறார்கள். இவரிடத்துல இவர்கள் பேசுகிற அன்பு எங்க? இவர்கள் போதிக்கும் மன்னிப்பு எங்க? மன்னிப்பை குறித்து போதிக்கிறார்கள். இவர்கள் போதிக்கும் மன்னிப்பு எங்க? இவர்கள் நம்பும் தேவன் எங்க? இவர்கள் தேவனை ஆராதனை செய்கிறார்களே, வாரந்தோறும் போகிறார்களே, அப்ப அவர்கள் நம்பும் தேவன் எங்க? சபைக்குள்ளாக ஏற்படும் பிரச்சனைகள் பாருங்க, உலகத்தார் மத்தியில ஒரு துர்சாட்சி, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ரோமர் 2:24 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு நாம காணப்பட வேண்டும். அப்படி நாம போய் வழக்கு வாது போலீஸ் ஸ்டேஷன் அது இதுவும் போனா நம்மை குறித்து அவர்கள் என்ன சாட்சி சொல்வார்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல பொருந்து சபையாரை போல நாம இல்லாதபடிக்கு நாம எல்லா ஆவிக்குரிய வரங்கள் இருந்தாலும் நம்மிடத்துல அந்த ஆவிக்குரிய பெருமை இருக்கக்கூடாது, மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. நம்மிடத்துல ஆவியின் கனிகள் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறார். நாமும் அப்படி நடப்போமாக. இருக்கிறவன் என்று எண்ணுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். வரும் நாட்கள்ல நம்ம அந்த 1 கொரிந்தியர் 16:13 குறித்து விரிவாக தியானிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கேட்ட வசனத்தின்படி